வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 24. வெளிச்சத்தை கேட்டல். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். வெளிப்படுத்துதல் 10:9. சுவையின் வரிசையை கவனியுங்கள். முதலில் அது இனிக்கிறது, பிறகு அது கசக்கிறது. மாபெரும் ஏமாற்ற அனுபவத்தை அது ஏற்படுத்துவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இயேசு முன் அறிவித்தார். இதே போல முன்பு சீடர்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் தவிர மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் தம்முடைய மரணம் பற்றியும் பிறகு 3 நாட்களுக்கு பிறகு தாம் உயிர்த்தெழவிருந்தது பற்றியும் கிறிஸ்து தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுக்கும் விவரமாக விவரித்ததை காணலாம். மத்தேயு 16:21, 17, 22 மற்றும் 23, அதிகாரம் 20, வசனம் 18 மற்றும் 19, அதிகாரம் 26, வசனங்கள் 1 மற்றும் 2, மார்க் 8, வசனம் 31, அதிகாரம் 9, வசனம் 31, லூக்கா 9, வசனம் 22, அதிகாரம் 18, வசனங்கள் 31 33. கிறிஸ்துவின் பூலோக வாழ்க்கை குறித்த இந்த தீர்க்க தரிசனங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வேதாகமத்தில் உள்ளன. லூக்கா 22, வசனம் 37, யோவான் 13, வசனம் 18, அதிகாரம் 17, வசனம் 12, அப்போஸ்தலர் 1, வசனம் 16. இன்று விசுவாசிகள் அவற்றை நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் முதல் அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துவின் முதலாம் வருகை அவர் பூமியில் வெற்றி பெற்று ஒரு பூலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில் முடிவடையும் என நிச்சயமாக நம்பினார்கள். அவர் எருசலேமிற்குள் நுழைந்த போது முடிசூட்டப்படுவதற்கு முன் இளவரசர் ஒரு வெற்றி பேரணி நடத்துவது போல பார்த்தார்கள். லூக்கா 19, வசனங்கள் 37 மற்றும் 38. மகிமையும் கனமும் கிடைக்கப் போவதாக எதிர்பார்த்த அந்த அனுபவம் அவர்களுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இயேசு தமது மரணம் குறித்து முன் அறிவித்த சமயத்திலும் கூட தாங்கள் மனக்கோட்டை கட்டி இருந்த ராஜ்யத்தில் யாருக்கு முதலிடம் கிடைக்கும் என ஒருவரோடு ஒருவர் குருட்டுத்தனமான போட்டி போட்டுக்கொண்டிருந்தார்கள். மத்தேயு 20, வசனம் 21, மார்க் 9, வசனம் 34, லூக்கா 9, வசனம் 46, அதிகாரம் 22, வசனம் 24. ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகளைப் போலவே அவர்களுக்கு மேசியா குறித்த தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி முத்திரையிடப்பட்டிருந்தது போல இருந்தன. லூக்கா 18, வசனம் 34. கிறிஸ்து சிங்காசனத்தில் ஏறாமல் சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் துக்கமும் அதிர்ச்சியும் எவ்வளவு அதிகமாக இருந்தது. அவர்களும் ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகளும் கிறிஸ்துவின் இந்த பூலோக வாழ்க்கையையும் அவருடைய பூலோக ராஜ்யத்தையும் அவர் பூமிக்கு வருவதையும் பற்றி மட்டுமே யோசித்தார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் பணி மேலானவைகளை பற்றியது. கொலோசியர் 3, வசனம் 2 அவருடைய பரலோக ராஜ்யத்தையும் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தையும் பற்றியது. ஆனாலும் அந்த அந்தகாரமான நேரத்திலும் கிறிஸ்து அவர்களை கைவிடவில்லை. கடினமான காலங்களில் நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தவே தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துவானவர் அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருப்பதால் தைரியமாய் இருங்கள். யோவான் 13, வசனம் 19. கிறிஸ்து இயேசுவே மிகவும் கடினமான நேரங்களிலும் எங்களுடன் இருந்ததற்கும் எல்லாமே நம்பிக்கையற்றதாக தோன்றும் போது எங்களுக்கு எப்போதும் நம்பிக்கையை கொடுத்ததற்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 15, வசனங்கள் 22 மற்றும் 23, சங்கீதம் 119, வசனம் 103, யோவான் 14, வசனம் 29. ஆமேன்.